வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் வணக்கம். திருசூலம் மயில்பரி பாலமுருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம வாழ்க்கைகள் இந்த கடலில் இன்ப துன்பம் கலந்து தான் இருக்கும். அவங்களோட எண்ணங்களுக்கேற்ப மாறி மாறி இருக்கும். இன்றைக்கி ஒருத்தட்ட இருக்கும், நாளைக்கு ஒருத்தட்ட இருக்கும், மாறி மாறி ஒரு சுழற்சியிலே இருக்கும். அவங்கள்ட்ட நிலைத்து இருக்கணும்னா அதுக்கான தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருந்தால் பகவான் நம்மக்கிட்டே அந்த இன்பத்தை வச்சிருப்பார். அதாவது இறைவன்கிற காற்று இடையறாது வீசிக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம மனசுங்கிற பாய்மரத்தை விரிச்சிட்டாக்க சேர வேண்டிய இடத்துல போய் நம்ம சேர்ந்துடலாம் இல்லையா? என்ன அதுக்கு முக்கியமானது பிரார்த்தனை தான். நம்ம வேண்டிக்கிறோம். பிரார்த்தனை இறைவன்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போகிறது. பிரார்த்தனை நம்மளை இறைவன்கிட்ட அழைச்சிட்டு போகிறது. ஆனால் பிரார்த்தனை அப்படின்னா என்ன? பிரார்த்திக்கிறதுனா எப்படி? இந்த பிரார்த்தனை எப்படி செயலாகுது? இந்த பிரார்த்தனை நிறைவேற என்னென்னலாம் செய்யணும்? நம்ம பிரார்த்திக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். பிரார்த்திக்கிறதுக்கே மனதளவில் உடலளவில் மிகப்பெரிய தகுதி வேணும். அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கையில் எவ்வளவோ குருமார்கள் இருக்கார்கள் நமக்கு சொல்லித்தரத்துக்கு, சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வாழ்க்கையில் கடைபிடித்தாலே போகிறோம். நம்ம பக்தனாக இருக்கிறது என்னென்ன தகுதி? அந்த பணிவு, அடக்கம், தேடுதல், முயற்சி இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தோன்னாக்கா நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் நம்மளை நோக்கி நிறைய அடி வச்சு வர்றோம் இல்லையா? சரி, தேவி அது ரொம்ப இனிமையான வழி, எளிமையான வழி. இந்த பகவானை சரணடைகிறது அருமையான வழி. உள்ளம் உருகி கண்ணில் தண்ணி வரா மாதிரி இருந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. நிச்சயமாக குழந்த அம்மானு கூப்பிடுது, மா அப்படியே கூப்பிடுது. பெரிய குரலில் கூப்பிடுறதில்ல. ஆனால் அந்த குரலை கேட்டோடனே அம்மா எங்கே இருந்தாலும் ஓடி அதுக்கு வாரி அணைச்சி அதுக்கு பால் கொடுக்குறா இல்லையா? அந்த அம்மா எந்த வேலையில் எடுத்தாலும் சரி, குழந்தையோட குரலை கேட்டுதுன்னு அந்த அம்மா தாய் உள்ளம். அதே தான் அம்மாவோட உள்ளம் தான் உலகத்துக்கெல்லாம் தாயாருக்கோட இறைவனோட உள்ளம். பொதுவாக வாழ்க்கை நிலையில்லாது, வாழ்க்கை நிலையில்லாது, உடம்பு நிலையில்லாது, உயிர் நிலையில்லாது, எதுவுமே நிலையில்லாது. இது எல்லாம் இப்படி தான் நடக்கும் வாழ்க்கையில், இதுதான் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் செய்வதறியாமல் திகைக்கிற போது என்ன செய்யறது அப்படின்னு திசை தெரியாமல் இருக்க போது திக்கட்டவனுக்கு தெய்வம் தான் துணை. எல்லா முயற்சிகளும் தோற்று போயிட்டு வேற கதி இல்லைன்னா தெய்வம் தான் கதி. அவங்க தங்களோட உலகில் ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது வழக்கம். அது கூட்டு பிரார்த்தனையாக இருக்கலாம். பிறருக்காக பிரார்த்தனை செய்வது, பிறருக்காக நீ சிந்திக்கின்ற போது உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தால் உலகம் வாழ வேண்டும் சொல்வார்கள். அதுவே பிற நலம் வரும்போது உன்ன நலமும் பாதிக்கப்படாது. அது கவனிக்கப்படுகிறது. அதாவது ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இந்த அறிவு நெறி, அன்பு நெறிப்பாங்க. அதை உண்மையான பரம்பொருளை பார்க்கணுன்னா 2 வழிகளை பார்க்கலாம். அன்பு வரி, ஞான வரி. வரி பரம்பொருளை உருவமற்றதா, குணங்கள் பொருந்தியதா அப்படி பார்க்குறது இருக்கிற தூருக்கு உருவத்தோட ஒரு பகவானை, இது முருகப்பெருமாள் இருக்கார், சிவபெருமாள் இருக்கார், முனீஸ்வரர் இருக்கார், அங்காளம்மா இருக்கார், இப்படி உருவத்தை வச்சு பார்க்கறது இருக்கும். அதாவது ஞான நெறிங்கிறது சுயமுயற்சிக்கு தான் இடம் கொடுக்குறது. ஆனால் பக்தி நெறி இறை அருளை முதலில் வைக்கிறது. மனுஷனோட தன்னோட உண்மை நிலையை அறிய தூண்டுறது ஞான நெறி. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எப்படி இருக்கேன், எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, எந்த நிலையில் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் எப்படி என் வாழ்க்கையை திருப்பணும். அதை பக்தி நெறியில் நான் இருக்கேன், பகவான் நீ இருக்க. ஆனால் ஞான நெறியில் நான்கிறதோடி தான் இருக்கும். அது எதுவாக இருக்கும்? இறைவனை தத்துவமசிங்கிறாங்களே பக்தி நெறியில். தத்துவமசினா அந்த 11ஆவது ஆள் நீ தான். நீ தேடுகிற ஆள் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ வெளியில் போய் எங்கேயுமே தேட வேண்டாம். உனக்குள்ளாகவே கடவுள். உலகம் ஃபுல்லாக கடவுளாக பார்க்குறது ஒரு வழி, நமக்குள்ளேயே கடவுளை பார்க்குறது ஒரு வழி. இந்த பக்தி நெறி இதுக்குள்ளே பிரார்த்தனை இருக்குது, பூஜை இருக்குது, தியானம் இருக்குது, தவம் இருக்குது, தயை இருக்குது, கருணை இருக்குது, பூரணத்துவம் இருக்குது. எல்லாமே
இந்த பிரார்த்தனை மிக பலமானது. இப்போ இறைவனுக்கு கொடுக்கறது தான் முக்கியத்துவம். இறைவனுக்கு கொடுக்கறது, அவன் கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது சமர்ப்பிக்கிறோம். 16 உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம். நம்மக்கிட்ட உள்ளதை புஷ்பமோ ஏதோ ஒரு சமர்ப்பித்து பூஜை பண்ணுறோம். இந்த பிரார்த்தனையில் வந்து கடவுள் நம்ம நாடி வருகிறார். பூஜையில் மனிதன் இறைவனை நாடி போகிறான். அந்த அப்படி ஒரு பூஜை தியானம் ஒவ்வொரு பக்கம் 2 பக்கம் வந்தாலும் சேர்ற இடம் ஒன்று தான். அதுமாரி மந்திரம் இருக்குது. மந்திரம் வந்து பிரார்த்தனை. ஒரே விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும் போட்டு அது வலுப்பெறுகிறது. எப்படி திருவள்ளுவர் சொன்னார்ல, ஒரு அடியில் 10 அடி, ஒரு அடியில் 15 அடி, ஒரு அடி 20 அடி, மொத்தமாக 60 அடி தோண்டிட்டேன் தண்ணி வரலன்னு. அது ஏன் ஒவ்வொரு இடமா போய் தோன்ற? ஒரே இடத்துல தோண்டி 60 அடி தோண்டினா தண்ணி வந்துடல. அதுமாரி ஒன்றெண்டு இது உண்டெண்டு. அது முழு நம்பிக்கையோடு இருக்கணும், ஆழமான நம்பிக்கை. இல்லை யோகங்கள், இந்த சாஸ்திரங்கள், யோக சாஸ்திரங்களாக இருக்குது. அது மூலம் தன்னுடைய உடலை கட்டுப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி இது தியான நிலையை கொண்டு வந்து இறைநிலையை எட்டலாம். இந்த பதஞ்சலி முனிவர் சொல்கிறாங்க இல்லையா, மிகப்பெரிய யோக நெறி. தியானம், பிராணாயாமம், சமாதி, அந்த ஒரு 8 அங்கங்களுக்கு அது படிப்படியாக அந்த நிலையில் உயர்ந்து இறைவனுக்கு பெயர் கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது. ஆனால் தனக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை உண்டு பண்ணுறதுக்கு சில ஒழுங்குமுறைகள்லாம் பதஞ்சலி முனிவர் கொடுத்துருக்காரு. தனக்குள்ளே இறை சக்தியை உண்டு பண்ணிருக்கிறது. நினச்சதை நடத்திக்கிறது, நடக்கப்பட நினைக்கிறது, இந்த எல்லா சக்தியும் கிடைக்கிறது. இந்த எந்த பிரார்த்தனையும் கைவிட போடுறதில்லை. பகவான் வந்து எல்லாமே நல்ல இணக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான். கடவுளோட உள்ள துடிப்போட பிரார்த்தனை செய்யணும். எந்த கடவுளையும் உண்மை கடவுள் நிச்சயமாக அதுக்கு செய்வார் சொல்லிப்பார். பாரபட்சம் பார்க்குறதுல கடவுள் தெய்வத்தோட துணையை நாடுறது தான் ஆன்மீக பிரார்த்தனையோட நோக்க வாழ்வே. உண்மையான பக்தன் வந்து பெரிய புகழ், செல்வம், வீடு, வாசல், லொட்டு லொசுக்கு அதெல்லாம் கிடைச்சினான். ஆனால் நிச்சயமாக அவன் கேட்குறது மொக்கமாக ஒவ்வொரு படியாக அந்த அறியாமையிலேருந்து விலகணும், அறியாமைங்கிற இருள் விலகணும் அப்படிங்கிறது அவனுடைய பாதத்தில் மொத்தமாகவே இருக்குது. மன தூய்மை, இதுக்கு மன தூய்மை புற தூய்மைங்கிறாங்க இல்லையா.